டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? சாரிம்மா, ரொம்ப கஷ்டம். பல்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஐயோ, எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டோம். ஐயோ, இனி கடவுள் கையில தாம்மா இருக்கு. பாரு அக்கா, ஒண்ணும் ஆகாது. நம்மள கடவுள் கைவிட மாட்டாருக்கா. கடவுள் கைவிட மாட்டாருமா. பொண்ணுக்கு தைரியமா இரு ராதா. ஐயோ, அக்கா, என்னாச்சு? அக்கா, அம்மாடி, அத்தை, கொஞ்சம் என்னம்மா ஆச்சு? புடிச்சுக்கோங்க. மாப்பிள்ளை பாத்துக்கோங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் அத்தை, பாருமா அத்தை, இங்க பாருங்க அத்தை. ராதா, ஐயோ. அடி பாவி சண்டாளி, இங்க எதுக்குடி வந்த? வெளிய போடி. அக்கா, வனிதாக்கு எப்படிக்கா இருக்கு? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி குசல விசாரிக்க வந்துட்டேன். அக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? என்ன பண்ணியா? உன் விளங்காத ராசியாலதான் என் குடும்பமே இப்படி செதஞ்சு கிடக்கு. நீ என்ன பாவம் பண்ணியோ? யார ஏமாத்திட்டு இருக்கியோ? உன் பாவம் எங்க புள்ளைய இப்படி உசிருக்கு போராட வச்சிட்டு இருக்குடி. எல்லாம் உன் கையால நலங்கு வச்ச பாத்தியா? அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. ஏய், பேசி ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட செல்லாது. நீ பண்ணிட்டு இருக்கிற பித்தலாட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். கர்ப்பமா இருக்கேன்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ ஊரை ஏமாத்தி பண்ண பாவம் எங்க புள்ள தலைமையில விடிஞ்சிருக்குடி. இத நான் சும்மா விட மாட்டேன் பாரு. பஞ்சாயத்துல நிக்க வச்சு உன் நாடகத்தை அம்பலப்படுத்தி உன்னை சந்தை சிரிக்க வைக்கல. வைக்கிறேன்டி. அக்கா, நான் செஞ்சது தப்புதான். தயவு செஞ்சு என்ன. ஏய், உன் நியாயத்தை எல்லாம் பஞ்சாயத்துல வச்சுக்கோ. மரியாதையா இங்க இருந்து வெளியில போடி. போடி, போடி, வெளிய போ. போ, போடி. போடி. பார்த்துட்டு போய் போடிங்கறேன். அக்கா, சொல்ல கேளுங்க. பாருமா, அம்மா, வனிதாவுக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அத்தை, பாருமா அத்தை, இங்க பாருங்க ராதா. நான் ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போயிடுறேன்க்கா. கிளம்புடி. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கக்கா. கெஞ்சுறதெல்லாம் இங்க நடக்காது. நான் சொல்றதை கேளுங்க. உனக்கு இருக்குடி. வா பஞ்சாயத்துக்கு. அங்க வச்சுக்கிறேன். போடி. வாங்க இருந்து. நான் என்ன பாவம் பண்ண? யாருக்கு என்ன கொடுமை பண்ண? தாயே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? என் மாமா என்கிட்ட அன்பா இருக்கணும்னு நான் குழந்தை உண்டா இருக்கிறத போய் சொன்னேன். அதுவும் உன்கிட்ட கேட்டுட்டு தானே சொன்னேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிச்சிரு. ஒரு பாவமும் செய்யாத அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் தண்டிச்சிடாத தாயே. தப்புதான். நான் முதல்ல நலங்கு பண்ணது தப்புதான். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு, நான் ஏத்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த வனிதாவுக்கும் அவ குழந்தைக்கும் ஒரு ஆபத்து வரக்கூடாது தாயே. நீதான் இதை நல்லபடியா செய்யணும்.
ரசாத்தி, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகாது ரசாத்தி, நான் இருக்கேன்ல. உங்க அம்மா வராங்க ரசாத்தி. வாங்க சமந்தி. அம்மா. ராசாத்தி, எப்படி இருக்க? உட்காரு. ஒண்ணு இல்ல ராசாத்தி, எனக்கு தெரியும். ராசாத்தி, இப்ப எதுக்கு அழற? எனக்கு தெரியும், நீ பஞ்சாயத்தை நினைச்சுதானே அழற. நான் அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு மட்டும் ஏமா இந்த மாதிரி? நல்லவங்கள தான் கடவுள் சோதிப்பான். அதுக்காக பயந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்க முடியுமா? சொல்லு. இத பாரு, எதுவா இருந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளணும். அம்மா நான் இருக்கேன். இத பாரு, தப்பு பண்ணது அந்த சரோஜா, தப்பு பண்ணது அவங்க. தப்பு பண்ண அவளே நிம்மதியா இருக்கும்போது தப்பு பண்ணாத நாம எதுக்குமா பயப்படணும்? பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் எப்படிமா? சிலத நாம நினைச்சாலும் மாத்த முடியாது ராசாத்தி. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுச்சு. வேற வழி இல்லம்மா. இத பாரு, நீ அழறத நிறுத்திட்டு நிம்மதியா படுத்து தூங்கு, சரியா? நீ கண்டதையும் நினைச்சு அழுதுட்டு இருந்தா உன் வயித்துல இருக்கிற குழந்தையதான் அது பாதிக்கும். அழாதம்மா, எதுவும் தப்பா நடக்காது. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலம்மா. தைரியமா இரு. ராசாத்தி, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோமா உன்னை? பயப்படாத. சமந்தி, நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நான் கிளம்புறேன். சமந்தி, ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க. சாப்பிடுற நிலைமையிலேயே நாம இருக்கோம். நாளைக்கு பார்க்கலாம். நான் கிளம்புறேம்மா. உடம்ப பாத்துக்க. வரேன் சமந்தி. அத்தை, நான் குழந்தை உண்டாகாம உண்டான மாதிரி போய் சொன்னதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இதுல நான் எப்படி தப்பு பண்ணலன்னு பஞ்சாயத்துல நிரூபிக்க முடியும்? ராசாத்தி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ சொன்ன பொய்யால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. நீ யாரையும் ஏமாத்தவும் இல்ல, யார் குடியவும் கெடுக்கல. உன் நல்லதுக்காக சொன்ன பொய் எப்படி வனிதாவை பாதிக்கும்? எந்த காரணத்துக்காக போய் சொன்னாலும் பொய் பொய் தானே அத்தை. அடி மக்கு, சின்ன வயசுல நீ திருக்குறள் படிச்சதில்ல? பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஒரு பொய்யால நல்லது நடக்கும்னா அந்த பொய் சொல்றதுல தப்பே கிடையாது. சரி அத்தை. இங்க பாரு ராசாத்தி, மனச போட்டு குழப்பிக்காம போய் படுப்போ. அத்தை, மாமாவுக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவும் தெரியாது. நான் வேணா மாமாவுக்கு போன் பண்ணி பேசட்டுமா? என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அத்தை. ராசாத்தி, அவன் பாவம். அவனை போட்டு எதுக்கு நாம படுத்தணும்? முதல்ல அவன் போன வேலையை முடிக்கட்டும். நாம தேவையில்லாம எதுவும் பண்ண வேணாம். இங்க பாரு, இத சொல்லி நாமளும் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்த வேணாம். அதனால இத முடியற வரைக்கும் எதுவும் சொல்ல வேணாம் ராசாத்தி. சரி வா, போய் தூங்கு. எல்லாம் இப்ப கைமீறி போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. மாமா மட்டும் சென்னைக்கு போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. விடு ராசாத்தி, அவர் தான் இப்ப சென்னையில இருக்காரே, நாம என்ன பண்றது?
என் மனசு அவருக்காக அவர் பக்கத்திலே இருக்கணும்னு எங்குது. இது அவருக்கு தெரியணும். தெரிஞ்ச ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டாரு, இங்க ஓடி வந்துருவாரு. நீ உன் மாமா மேல வச்ச பாசம் உண்மையானதுதான். உன் நினைப்பே அவர் உன்னை தேடி இழுத்துட்டு வரும் பாரு. அது வரைக்கும் நீ எதையும் நினைச்சு கவலைப்படாம இரு. சொல்லுங்க. என்ன கண்மணி, என்ன பிரிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஃபீல் பண்றியா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தெரியும் கண்மணி, உன்னை விட்டு பிரிஞ்சதுனால தானே என் மேல கோவமா இருக்க. கவலைப்படாத, நான் நாளை காலையில வந்துருவேன், சரியா? என்னது நாளைக்கா? ஆமா, இங்க வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு கண்மணி. நாளைக்கு காலையில மாமா உன்னை பார்க்க பறந்து வந்துருவேன், ஓகேயா? ஷோ, இனிய வேற வந்துருவாரு போல இருக்கே. இனிய வந்தா நம்ம பிளான் எல்லாம் என்ன ஆகுறது? அவ்வளவு ஒன்றும் பண்ண விடாம எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாரே. கண்மணி இருக்கியா? லைன்ல இருக்கியா? ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. சரி. என்ன கண்மணி? அவரு சென்னைக்கு போன வேலை முடிஞ்சு போச்சா, கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. இனிய வந்தாருன்னா காரியம் எல்லாமே கெட்டுரும். அவங்கள எப்படியாச்சும் ஒரு நாள் தடுத்து நிறுத்தணும் அத்தை. நீங்க தான் பேசணும். அவங்கள எப்படியாச்சும் ஒரு நாள் தடுத்து நிறுத்தணும் அத்தை. நீங்க தான் பேசணும். கண்மணி இருக்கியா? இருக்கேன். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை உங்ககிட்ட பேசணுமா? அம்மாவா? குடு குடு. என்ன கண்மணி? இந்தாங்க பேசுங்க அத்தை. என்ன கண்? குமரா. அம்மா சொல்லுங்கம்மா. அது ஒண்ணு இல்லடா, உன் ஒண்ணு விட்ட சித்தப்பா வீடு சென்னையில தான் இருக்கு. சரிங்கம்மா. ஒன்னையும் இனியனையும் அவர் பார்க்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரிம்மா. அதுவும் இல்லாம உங்க கல்யாணத்துக்கு வர முடியலையேன்னு வருத்தப்பட்டு சொன்னாரு. நீயும் இனியனும் அவரை போய் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கூட கிளம்ப வேண்டாம், ஒண்ணு அவசரம் இல்ல. அம்மா, நாங்க போய் பார்த்து என்னம்மா பண்ண போறோம்? ஏண்டா, பெரிய மனுஷன் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, போய் பார்த்துட்டு வாங்கப்பா. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே உங்க மேல பாசம் அதிகம். நீங்க மறக்காம போயிட்டு வாங்க. சரிம்மா. காலையில நானும் இனியன் போய் பார்த்துட்டு நாளைக்கே கிளம்பி வர்றோமா? வேண்டாம் வேண்டாம், அவசரம் ஒண்ணும் இல்ல. நிதானமாவே நீங்க கிளம்பி வாங்க. என்ன குமரா? சரிம்மா. நாளைக்கு நைட்டு தான் கண்மணி அவங்க புறப்பட்டு வருவாங்க. எப்படியும் மறுநாள் தான் இங்க வந்து சேருவாங்க. அப்பாடா, இப்பதான் அத்தை எனக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு ராசாத்திய பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு அவ அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா தான் அந்த இனிய வரணும்.
அதுக்கு முன்னாடி வரமாட்டான் இனிய. நான் அவனை வர விட்டுடுவேனா? சரி, அப்ப பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? ராது கொடுத்தது நீதானம்மா? ஆமாங்கய்யா. இந்த ஊர் வழக்கம் உனக்கு தெரியாதா? முதல்ல பஞ்சாயத்துக்கு சுருள் மொழி வைமா. இதோ வைக்கிறேன். யார் மேல பிராது கொடுத்த? பாரி ஐயா வீட்டு மருமக ராசாத்தி மேலதாங்க. ராசாத்தி, இங்க வந்து நெல்லுமா. ராசாத்தி போ. இப்ப சொல்லுமா, என்ன பிராது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்கய்யா. எங்க அக்கா பொண்ணு வனிதாவுக்கு போன வாரம் தான் ஊர் மெச்ச வளகாப்பு வச்சோம். ஆ, எந்த குத்தமும் குறையும் இல்லாம நல்லபடியா வளகாப்ப முடிச்சோம். ஆ. இப்ப அவ இருக்கிற நிலைமை இங்க எல்லாருக்குமே தெரியும். வயிற்று சுமைய இறக்கி வைக்க முடியாம இப்பவோ அப்பவோன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. வயிற்றுக்குள்ள புள்ள புரண்டு கிடக்கு. டாக்டர் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாரு. அடடா. அங்க 2 உசுருக்கும் உயிர் ஆபத்து இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராசாதி தான். ஏய், சும்மா சும்மா ஏன் பண்ணி குத்த சொல்லாத. உன் அக்கா பொண்ணுக்கு முடியாம போனதுக்கு காரணம் ராசத்தின்னு எப்படி சொல்லுவ? இருங்கம்மா, அதைத்தானே கேட்டுட்டு இருக்கோம். பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆளாளுக்கு பேசினா எப்படி? என்னம்மா நீ எடுத்த உடனே ராசாத்தி தான் காரணம்னு சொல்ற? ஆமாங்கய்யா, இதுக்கெல்லாம் காரணம் ராசாத்தி தான். வளகாப்புக்கு முன்னாடி தாயும் பிள்ளையும் நல்லதானே இருந்தாங்க. எத்தனை வாட்டி செக் பண்ணிருக்கோம். இப்ப கூட டாக்டருங்க நல்லா இருந்தது, இப்ப எப்படி இப்படி மாறுச்சுன்னு முழிக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுங்கய்யா, இதுக்கு காரணம் ராசாத்தி தான்.